வணக்கம். இந்த காணொளியில் அகநானூறு அதுலேருந்து வேந்து வினை முடித்த காலை தேம்பாய்ந்து இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாங்க. பாடல் முழுவதுமே இருக்குது. இந்த பாடலுடைய ஆசிரியர் மதுரை மருதன் இள நாகனார். திணை முல்லைத்திணை. கூற்று தொழிக்கூற்று. துறை துறை விளக்கம். வினை முற்றி மீளும் தலைமகனுக்கு தோழி சொல்லியது. நீ போருக்குப் போன பின்னர் தலையில் பூ முடிக்காமல் இருந்த இவள் தலையில் பூ சூட்டினாயே. எந்தையே, இனியது செய்தாய், வாழிய என்று சொல்லி தோழி தலைவனை வாழ்த்துகிறாள். அதோடைய பொருள் விளக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்க. போர் முடிந்ததும் இளையர் வெற்றி வேலுடன் திரும்புதல், வளவன் தேரை பூட்டுதல், குதிரைகளை தோல் சவுக்கால் அடித்தல், தார்கோலால் குத்தல், ஆட்டுக்குட்டிகள் விளையாடும் ஊர்களைத் தாண்டித் தேர் செல்லுதல், மாலை வேளையில் இல்லம் புகுதல், ஆய்தொடி அரிவை, மலரும் பூக்களை வேய்தல், இனியது செய்திருக்கிறாய். இது போல உள்தலைப்பும் நீங்கள் கொடுத்துக்கலாம். முன்னுரை: போர். போர் முடிந்ததும் இளையர் வெற்றிவேலுடன் திரும்புதல், வளவன் தேரை பூட்டுதல், குதிரைகளை தோல் சவுக்கால் அடித்தல், தார்கோலால் குத்துதல், ஆட்டுக்குட்டிகள் விளையாடும் ஊர்களை தாண்டி தேர் செல்லுதல், மாலை வேளையில் இல்லம் புகுதல், ஆய்தொடி அரிவை, மலரும் பூக்களை வேய்தல், இனியது செய்திருக்கிறாய். ஒரு சில வினாக்கள், அந்த வினாக்களுக்கான விடைகள். வேந்து வினை முடித்த காலை பாடலின் ஆசிரியர் யார்? மதுரை மருதன் இள நாகனார். வேந்து வினை முடித்த காலை பாடலின் திணை எது? முல்லைத்திணை. வேந்துவினை முடித்த காலை பாடல் யார் கூற்று? தோழி. போர் முடிந்ததும் இளையர் எவற்றுடன் திரும்புவர்? வெற்றிவேலுடன் திரும்புவர். குதிரைகளை எவற்றால் அடித்து ஓட்டுவர்? தோல் சவுக்கால். குதிரைகளை எவற்றால் குத்துவர்? தார்கோலால். தார்கோலால் குத்தினால் குதிரை எவற்றை செய்யாது? தார்கோலால் குத்தின் குதிரை தரையில் தவ்வு நடை போடாது. தேரில் எத்தனை குதிரைகள் பூட்டுவர்? தேரில் 4 குதிரைகள் பூட்டப்படுவது வழக்கம். வெள்ளாட்டுக் குட்டிகளின் வயிறு எப்படி இருக்கிறது? புதரில் பூத்துக் கிடக்கும் அவரையில் விதை ஏறாத இளங்காய் போன்று தோன்றும் வயிற்றை உடையவை அந்த ஆட்டுக்குட்டிகள். ஆட்டுக்குட்டிகளின் காதுகள் எப்படி இருக்கிறது? வளைந்து தொங்கும் பெரிய காதுகளை உடையவை. ஆட்டுக்குட்டிகள் எவற்றை உண்ணும்? ஆட்டுக்குட்டிகள் சுவையாக பிரிந்திருக்கும் அவரை இலைகளை வயிறார உண்ட பின்னர் பிற தளிர்களை கரிக்கும். தலைவன் எந்த நேரத்திலும் வீட்டிற்கு வந்தான்? மாலை வேளையில் இல்லம் புகுந்தான். கண்ணில் பனி பொழிய தன்னைத்தானே நொந்து கொண்டவள் யார்? ஆய்தொடி அரிவை தலைவி. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நற்புலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.